Hi friends, welcome to Learn English Everyday YouTube channel. இங்கிலீஷை சரளமா எழுதணும் படிக்கணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 15 ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம 2 வீடியோஸ் கொடுத்திருந்தோம். அதுல ஃபர்ஸ்ட் ரூல் நான் டீடைல் வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்டேங்க. இன்னைக்கு நம்ம ரெண்டாவதா இருக்கக்கூடிய ரூல் தான் பார்க்க போறோம். ரெண்டாவது ரூல் என்ன அப்படின்னா, இப்ப தமிழ் எழுத்துகளுக்கு நம்ம எப்படி குறில் எழுத்துகள் நெடில் எழுத்துகள் அப்படின்னு நம்ம படிக்கிறோமோ அதே மாதிரி இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய உயிரெழுத்துகளுக்கும் ஷார்ட் உச்சரிப்பு இருக்கு, லாங் உச்சரிப்பு இருக்கு. இதை இங்கிலீஷ்ல ஷார்ட் வவல் சவுண்ட், அதே மாதிரி லாங் வவல் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல நீங்க ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும்னா குறில் உச்சரிப்பு நெடில் உச்சரிப்பு. சோ ஆக்கு எப்படி உச்சரிப்போம், ஆங்கிறதுக்கு எப்படி உச்சரிப்போம், சேம் அதே மாதிரி தான். என்ன தமிழ்ல இருக்க உயிரெழுத்துகள் மாதிரி இல்ல, இங்கிலீஷ்ல 5 உயிரெழுத்துகள் இருக்கு. இதுக்கான ஷார்ட் வவல் லாங் வவல் சவுண்ட் தான் பார்க்க போறோம். இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இந்த ஷார்ட் சவுண்ட் லாங் சவுண்ட் எப்படி வருதுன்றத டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ AEIOU, AEI, அதே மாதிரி O, அதுக்கப்புறம் U, இந்த 5 உயிரெழுத்துகளுக்கும் ஷார்ட் வவல் சவுண்ட் லாங் வவல் சவுண்டுக்கான ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு வார்த்தையில உயிரெழுத்துகள் வருதுன்னா அதுக்கு ஷார்ட் சவுண்ட் வருமா லாங் சவுண்ட் வருமா அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு மொத்தமா ஒரு 4 ரூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 4 ரூல்ஸ் இருக்கு. இதை பேசிக்கா உங்களோட குழந்தைங்களுக்கோ இல்ல பேசிக்கா கத்துக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேர்ட்ஸை ரீட் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சவுண்ட்ஸ் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இதுல எப்படி வரும்ன்றத பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு சவுண்ட் சொல்லிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஷார்ட் சவுண்ட் பாருங்க, AEIOU இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு ஷார்ட் சவுண்டை மட்டும்தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். லாங் சவுண்ட் அப்படின்றது இந்த எழுத்துக்களை நம்ம எப்படி பேர் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன எழுத்து, ஏ. ஸோ அதோட லாங் சவுண்டு ஏ தான். இதுக்கு என்ன சொல்லுவோம், ஈ. அதோட லாங் சவுண்டு ஈ தான். இது என்ன எழுத்து சொல்லுவோம், ஐ. இதோட லாங் சவுண்ட் ஐ தான். இது என்ன எழுத்து, ஓ. ஓ. இதோட லாங் சவுண்ட் ஓ தான். இது என்ன எழுத்து, யூ. யூக்கு மட்டும் 2 லாங் சவுண்ட் இருக்கு. ஒன்னு யூ அண்ட் ஊ. இது ரெண்டையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இது லாங் சவுண்ட். ஷார்ட் சவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏக்கு இப்போ சில இடங்கள்ல நம்ம ஆன்ற இந்த எழுத்து மென்ஷன் பண்ணிருப்போம். அது ஆ கிடையாது, அப்படின்ற உச்சரிப்பு. ஸோ அந்த ஆன்ற உச்சரிப்புக்கு தமிழ்ல எழுத்து மென்ஷன் பண்றதுக்கு இல்ல. ஸோ அதை மென்ஷன் பண்றதுக்காக நம்ம ஆன்னு குறிப்பிடுறோம். ஆனா அதை படிக்கும் போது அப்படின்ற சவுண்ட் படிக்கணும். ஓகே, எக்ஸாம்பிள் படிக்கும் போது உங்களுக்கு புரியும். ஈக்கு என்ன சவுண்ட் வருது ஷார்ட் சவுண்ட் அப்படின்னா ஏ, ஏங்கிற சவுண்டு. ஐக்கு ஈங்கிற சவுண்டு. ஓக்கு ஓ, ஓ. ஓல ஓ, ஷார்ட் சவுண்டு. ஓகே, அதே மாதிரி யூக்கு என்ன சவுண்ட் வருது அப்படின்னா ஆங்கிற சவுண்டு. ஸோ இந்த சவுண்ட் எல்லாமே ஷார்ட் சவுண்டு. இங்க நான் சொன்னதெல்லாம் லாங் சவுண்ட். ஓகே, இதுக்கான இன்னொரு டீடைல் வீடியோ நம்ம ஃபர்ஸ்டே கொடுத்துருக்கோம். அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், செக் பண்ணி பாருங்க, இன்னும் நல்ல டீடைலா புரியும். அதுல நான் சவுண்ட்ஸ் மட்டும் கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொல்லியிருக்காங்க, when a word has only one vowel and ends with a consonant vowel make a short sound. அதாவது ஒரு வார்த்தையில ஒரே ஒரு வவல் இருக்கணும். ஏக்கு பாருங்க எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. இந்த JAM, இந்த வேர்டுல ஏ மட்டும் ஒரு வவல் இருக்கா, end with a consonant. கான்சனன்ட்ங்கிறது என்னது, உயிரெழுத்து தவிர மீதி இருக்க எல்லா எழுத்துக்களுமே கான்சனன்ட் லெட்டர்ஸ். ஓகே, மெய் எழுத்துக்கள். அப்போ end withனா முடிகிறது. ஸோ இந்த வேர்டுல ஒரு வவல் ஏ இருக்கு. இந்த வேர்டு முடிகிறது எம்ல முடியுது. எம் ஒரு கான்சனன்ட். அதுக்கு அடுத்தது வவல் மேக்ஸ் ஷார்ட் சவுண்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இச் ஆ, ஜ ம், ஜாம். இச் ஆ, ஜ ம், ஜாம். இப்ப தமிழ்ல நம்ம படிக்கும்போது ஜே ஜாம், ஜ, ஜே சவுண்ட் மாதிரி வரும். ஓகே, அப்போ அது ஏன்ற சவுண்ட்ல நம்ம வருதுன்னு நம்ம நினைச்சு கூடாது. ஓகேங்களா? சோ இச் ஆ, ஜ ம், ஜாம், ஜாம். ஓகே, அப்போ இங்க இந்த ஏ ஷார்ட் சவுண்ட்ல வரும்னு சொல்றாங்க. ரூல் 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்கு பாருங்க, இந்த வேர்டுல ஈங்கிற ஒரே ஒரு வவல் மட்டும் இருக்கு. ஈக்கு அடுத்தது கான்சனன்ட்ல முடியுது. அப்போ இந்த ஈ ஆனது என்ன சவுண்ட்ல முடியும்னா ஈ ஷார்ட் சவுண்ட். ஈயோட ஷார்ட் சவுண்ட் என்ன, ஏ. அப்போ இவ் ஏ, வே, வே இஸ்ட், வெஸ்ட், வே இஸ்ட், வெஸ்ட். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, HOT. ஓ என்னது, ஷார்ட். ஓகே, அதாவது ஒரு வவல் இங்க கான்சனன்ட்ல முடியுது. அப்போ ஹாட், இங்க ஃபி, ஃபிஷ், கப்,
அப்ப ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வார்த்தையில ஒரே ஒரு வவல் இருக்கணும். வவலுக்கு அடுத்து வந்து கான்சனன்ட்ல வந்து அந்த வேர்டு முடியணும். அண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த முன்னாடி இருக்க அந்த வவலுக்கு வந்து ஷார்ட் சவுண்டு கொடுக்கணும். இது ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா, when a word has a two vowels separated by two or more letters, the first vowel makes a short sound. அதாவது என்னன்னா, இங்க ஒரு வவல் இருக்கு, இங்க ஒரு வவல் இருக்கு பாருங்க. இந்த வவலை பிரிக்கிறதுக்கு இடையில எத்தனை எழுத்துக்கள் கான்சனன்ட் எழுத்து இருக்கு? 1 2 3 இருக்கு. அப்போ ரெண்டோ இல்லைன்னா ரெண்டுக்கு மேற்பட்ட எழுத்துகள் வந்து இந்த ரெண்டு உயிரெழுத்துக்களை பிரிச்சுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வர எழுத்து ஃபர்ஸ்ட் வர வவலுக்கு வந்து ஷார்ட் சவுண்டு கொடுக்கணும். ஷார்ட் சவுண்டுனா நமக்கு தெரியும், ஏக்கு என்ன சவுண்டு, ஐக்கு என்ன சவுண்டு எல்லாமே தெரியும் இல்லையா? அப்போ ஆப்பிள், ஆப்பிள், ஆப்பிள். ஆக்டோபஸ், ஆக்டோபஸ். ஓகே. அதே மாதிரி பேஸ்கெட், basket. இங்க வந்து பாருங்க செகண்ட் வவலுக்கு ஏங்கிற சவுண்ட் வருது. ஓகே. basket. elephant, elephant. ஏ சவுண்ட் கொடுக்கிறோம். அதே மாதிரி umbrella. சோ இந்த உயிரெழுத்துக்கும் இந்த உயிரெழுத்துக்கும் இடையில எத்தனை கான்சனன்ட் வருது கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3. சோ இங்க வந்து elephant, elephant படிக்க கூடாது, elephant அப்படின்னு வரும். அதாவது இங்க வந்து இந்த ஈக்கு வந்து சவுண்ட் வரும். ஓகே. ஏன்னா இங்க வந்து இங்க ஒரு உயிரெழுத்து இருக்கு, வவல் வருது. ஆனா நீங்க சொல்ற ரூல் படி பார்த்தோம் அப்படின்னா 2 வவல்ஸ்க்கு இடையில ஒரு 2 இல்லைன்னா 3க்கு மேல எழுத்து வரணுமே, இங்க வரலையே நீங்க நினைக்கலாம். ஆனா இது எலிஃபண்ட்னு படிக்க கூடாது, எலஃபண்ட். அதாவது இந்த ஷா சவுண்டுன்னு ஒரு சவுண்ட் படிச்சிருப்போம் பாத்தீங்களா, யூஹெச்ன்ற சவுண்டு, அந்த சவுண்டு தான் இந்த ஈக்கு வரும். அப்ப இந்த ஈக்கும் இந்த ஏக்கு இடையில பாருங்க 1 2 3 4 எழுத்துக்கள் பிரியுது இல்லையா? சோ அதனால இது வந்து ஷார்ட் சவுண்ட்ல நம்ம சொல்றோம். இது ரெண்டாவது ரூல். மூணாவது ரூல் என்ன அப்படின்னா, when a word ends with a letter e, அதாவது மேஜிக் ஈன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சைலண்ட் ஈன்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தையில ஈ வந்து கடைசியா வருது, அந்த ஈ வந்து சைலண்டா வரும்போது ஃபர்ஸ்ட் வவல் வந்து லாங் சவுண்ட்ல படிக்கணும். லாங்னா ஏ, அந்த மாதிரி ஐ, யூ, இந்த சவுண்ட்ல படிக்கணும். இங்க பாருங்க, இக் ஆ அப், கேப். இக் ஆ கே அப், கேப். இதுவே இங்க லாஸ்ட்ல ஈ முடியுது பாருங்க. அப்ப இந்த ஏ என்னன்னு படிக்கணும்னா லாங் சவுண்ட்ல கேப், ஏங்கிற சவுண்ட்ல படிக்கணும். சோ அததான் இங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இக் இ இட், கிட், கிட், கிட் அப்படின்னு படிப்போம். இங்க வந்து கைட். சோ ஐக்கு வந்து ஐன்ற லாங் சவுண்டு கொடுக்கணும். லாஸ்ட்ல ஈல முடியுது, அந்த ஈ சைலண்டா வரும்போது நம்ம முன்னாடி வர்ற வவலுக்கு லாங் வவல் சவுண்ட் வந்து கொடுக்கணும். கேம், ஈ வந்து சைலண்ட், அப்போ இங்க வந்து ஏன்ற சவுண்ட். அதே மாதிரி இங்க வந்து பாருங்க, ஐ டு ஐ, டை டைம், ஈ வந்து சைலண்ட். சோ மூணாவது ரூல் என்னது, ஒரு வார்த்தையில கடைசியில ஈ வருது, ஈ சைலண்டா வருது, மேஜிக் ஈயா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய வவலை லாங்ல வந்து சொல்லணும், லாங்ல உச்சரிக்கணும். அண்ட் கடைசியா இருக்க நாலாவது ரூல் என்ன அப்படின்னா, when a word has a two vowels walking together, the first one does the talking. அதாவது என்ன அப்படின்னா, ரெண்டு உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வரும், இது நம்ம பார்த்திருப்போம். அப்ப ஃபர்ஸ்ட் வர எழுத்தை நம்ம என்ன படிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் வவல் மேக்ஸ் a long sound, செகண்ட் வவல் ரிமைன்ஸ் சைலண்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் வவலுக்கு மட்டும் தான் சவுண்ட் வரும், செகண்ட் வவல் சைலண்டா வரும். இது வந்து இட் ஐ டை, சோ ஈ வந்து சைலண்டா வந்துருச்சு. இப்பு ஓ போ போட், ஓங்கிறது என்னது லாங் சவுண்ட் இல்லையா? ஏ ரெயின், ரெயின். ஓகே. சோ அடுத்தது பாருங்க, வேல்யூ. இங்க வந்து யூ ஈயும் சேர்ந்து வருது. எங்கெங்க ரெண்டு கான்சனன்ட் அடுத்தடுத்து வருதுன்னு பாருங்க. இந்த ஏ நீங்க பார்க்க கூடாது, இங்க யூ ஈயும் இருக்கு இல்லையா, இந்த யூ மட்டும் உச்சரிக்கும், ஈ வந்து சைலண்ட். அதே மாதிரி அடுத்து ஃபீட், ஃபீட் ஈன்றதுல முடியும். ஸோ இந்த 4 ரூலை நீங்க பேசிக்கா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா படிக்கிறதுக்கு லாங் சவுண்ட் வருமா ஷார்ட் சவுண்ட் வருமா அப்படின்றத ஈஸியா நீங்க படிச்சுக்கலாம். அடுத்து பாருங்க எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். fat, fat, map, hand, lamp, glass, இதெல்லாம் ஷார்ட் சவுண்ட். அடுத்து fade, pain, game, mail, whale, இதெல்லாம் லாங் சவுண்ட்ல வர்ற எக்ஸாம்பிள். egg, red, nest, bell, smell, இதெல்லாம் ஏங்கிற சவுண்ட்ல வரும். இதெல்லாம் ஈங்கிற சவுண்ட்ல வரும் பாருங்க. ear, ear, see, heel, week, tree. அடுத்தது ஐங்கிறதுக்கு பாருங்க, இது ஷார்ட் சவுண்டு. பிக், ஷார்ட் சவுண்ட் என்னது ஐக்கு, ஈங்கிற சவுண்டு. பிக், ரிப், ஃபிஸ்ட், மில்க், ஸ்விம்.
அடுத்தது ஐங்கிற சவுண்டு லாங் சவுண்டு. அப்போ ஹைடு, டைல், லைம், வைப், பிரைஸ். ஸோ இதெல்லாம் லாங் சவுண்டு. அதே மாதிரி அடுத்தது பாருங்க, இது ஷார்ட் சவுண்டு ஓங்கிற சவுண்டு, லாங் சவுண்டு ஓங்கிற சவுண்டு. அப்போ ஃபாக்ஸ், ஹப், ரோட், ட்ராப், பாண்ட், ரோடு, கோட், போன், நோட், ரோஸ்ட். அடுத்தது பாருங்க யூங்கிற சவுண்டு. யூவோட சவுண்டு ஷார்ட் சவுண்ட் என்னது ஆ. பட், பட், கன், ஹக், டம்ப், பஃப். அடுத்தது லாங் சவுண்ட் என்னது யூ அண்ட் ஊ சவுண்ட் இல்லையா. அப்போ ரூல், ட்ரூ, டியூன். இங்க யூ சவுண்டு, இங்கெல்லாம் ஊ சவுண்டு வருது. ஃப்ளூட், ஊ சவுண்டு. ஃப்ரூட். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஷார்ட் சவுண்ட் லாங் சவுண்டோட ரூல்ஸும் அதே மாதிரி எங்கெங்க எப்படி வரும்ன்றதும் எக்ஸாம்பிளும் புரிஞ்சிருக்கும். எக்ஸாம்பிள் கொஞ்சம் ஃபாஸ்டா உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏன்னா டீட்டெயிலாக நம்ம இதுக்கு முன்னாடியும் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன், புதுசா நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிட்டு கண்டிப்பா நீங்க பாக்குற வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. எத்தனை பேர் பாக்குறீங்களோ எல்லாருமே லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க வீடியோ லைக் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நிறைய பேருக்கு இங்கிலீஷ் படிக்க எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தடுத்து நம்ம வந்து இது ப்ராக்டிஸ் வீடியோ ஒன்று வரும், அதுக்கு அடுத்து 3வது ரூல் வரும். எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.